மீன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பதிவோடு தான் இன்றைக்கி உங்களை நான் பார்க்குறேன். மீன ராசி நேயர்களே, தனியாகவே வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற எண்ணம் மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே தோணுது. நம்மளுடைய பிறப்பு இறப்பதற்காக மட்டும்தானா? ஒரு பைசா கூட பிரயோஜனம் ஆக மாட்டோமான்னு யோசிக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, ரேவதி உத்ராடம் பூரட்டாதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. மானம் மரியாதையை இழந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மீன ராசி நேயர்களே, சொத்துக்களை அடுத்தவர்கள் திருடிவிட்டார்கள் என்று சொல்லலாம். நமக்கு அழியாத சொத்து ஒன்று என்ன தெரியுமா? நம்ம அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். தன்னுடைய கடன் பிரச்சனை, குழந்தைகளுக்கு மேரேஜ் பண்ண முடியாத ஒரு கஷ்டம், வாழ்க்கையில் போராட்டம் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? ரொம்ப நாளாக மன கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிறோமே. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என் தாய் தந்தையருக்கு கொல்லி வைக்க தான் நான் பிறந்திருக்கிறேன்னா? திருமணம் செய்து கொள்ளலாம்னு யோசித்து ஒரு திருமணம் அமைப்பு என்பது என் ஜாதகத்தில் இல்லாமல் போயிருச்சா? திருமணம் அப்படியே பண்ணாலும் நான் என்னமோ தனியாக வாழற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நிறைய ராசிக்காரங்க சொன்னாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை குடும்பத்தின் நன்மைக்காக மட்டுமே செலவழிப்பாங்க. தன்னுடைய நிலைமை என்ன, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அடுத்த வேலைக்கு ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கா, சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா, நம்ம வாழ்க்கையில் இருட்டு அப்படிங்கிற வாழ்க்கையில் வெளிச்சம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு தேடி கொண்டிருக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, நமக்கு இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் போதும்னு ஒரு போராட்டத்தோடு வாழறாங்க பாருங்கள். அதுதாங்க வாழ்க்கை. அடுத்தவங்களுடைய கருத்தை கேட்பதற்கு முன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மீன ராசி நேயர்களுக்கு உண்டு. உயிர் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, நம்பி பணம் வாங்கி கொடுத்தவன் கழுத்தை அறுத்துட்டான். நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்தது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையும் ஒரு சைடு தொலைச்சிட்டு இருக்கோம். 7.5 சனி, ராகு லக்னத்தில் இருக்கிறாரு, குடும்பஸ்தானத்தில் கேது. ஒரு வேளை நம்ம செஞ்ச தப்பு நம்மளை பிரதிபலிக்குதான். திருமண உறவுள்ள இதுக்கு மேலே காலில் விழுந்து கெஞ்சவா முடியும், போராடவா முடியும்? எதையுமே சந்தோஷமாக அனுபவிக்காத மீன ராசி நேயர்களுக்கு இவங்க கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா என்ன வேண்டுவாங்க அப்படின்னா, இறைவா இனிமே யாருமே இந்த மீன ராசியில் போயிட்டு பிறக்கக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் வேண்டிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். அவ்வளோ மனசில் நல்லவங்க. இவங்க ஏதோ ஏமாளி, இவங்க லூஸு. மீன ராசிக்காரங்களில் ஈஸியாக ஏமாற்றிடலாம், மீன ராசிக்காரங்க டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கிடையாது. வாழ்க்கையில் நம்ம ஒரு வாட்டி பிரச்சனை நடக்கும், அதை சுதாரிச்சுட்டு அடுத்த வாட்டி சரியாக போயிடணும். மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஏதாங்க பிரச்சனையாக இருக்குது. ஒரு லவ் பண்ணுறாங்க, லவ்வையும் ஏமாறுறாங்க, தன்னால் யாரும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். இவங்கக்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு பறவை ஒரு பட்டாம்பூச்சி போல் வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுடைய இறகை கிழிச்சி ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ இதற்கு லாகி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வைப்பாங்க பாருங்கள். அதுதான் வேதனை. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய தகுதியை சுட்டி காட்டி பேசுவதும், உங்களுக்கான அடக்குமுறையை கையாளுவதும் உங்ககிட்ட ஒரு பெரிய மைனஸ். ஆனால் எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறவங்க நீங்கள் தான். காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையுமே பணிஞ்சு போகிறவங்க இந்த மீன ராசிக்காரங்க. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன்,
நீங்கள் யார் மேலே இரக்கம் காட்டணும், உங்களுக்கு யார் தேவை. இப்போது உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை, உங்களால் ஒரு காரியம் ஒரு ஆதாயம் அப்படின்னா உங்ககிட்ட வழியை பேசுகிறாங்க, உங்களை ப்ரோமோட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஜாலர் அடிக்கிறாங்க, உங்களை துதி பாடுறாங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஓஹோன்னு இருக்கீங்க சொல்கிறாங்க இல்லை. அப்போது உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ செய்கிறாங்க. ஆனால் உங்களை வெறுப்பதற்கு ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கிறதே கிடையாது. ஒரே நிமிஷத்தில் இல்லை, அப்படியே தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நபரை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப யோசித்து நிதானமாக இவர் நம்ம வாழ்க்கையில் தேவையா என்ற ஒற்றை கொஸ்டினுக்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான். அப்போது உங்கள் சுகஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் அதிபதி புத பகவான். மீனராசிக்காரங்க எப்போதுமே நான் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டு இருப்பேன், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, நல்ல பணம் காசு வரணும், அம்மா கூட பிரச்சனை வரக்கூடாது, தாய் தந்தைய சாபம் நமக்கு பழிக்கக்கூடாது, வாழ்க்கையில் நினச்சா ஒரு விஷயம் நடக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், எந்த இடத்திலும் நம்ம ஏமாந்துடக்கூடாது, திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவு கசந்துடக்கூடாது, வாழ்க்கை திருமணம் நடக்காமல் போயிடக்கூடாது, நம்ம யோசித்து விஷயங்களெல்லாம் நம்மளை அழ வைத்திடக்கூடாது நினைக்கிறவங்க திருவெண்காடு போனால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. என்னால் இது முடியும், என்னால் இது செய்ய முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கிறவங்கன்னு பார்த்திங்கனாலும் இவங்க தான். ஆனால் என்ன தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட், என்ன தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் எல்லாமே இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இவங்க ஒரு சோம்பேறியாக தன் உடல் நலத்தை பார்த்துக்க மாட்டாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. தன்னுடைய வார்த்தைக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம பேசினா அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு இம்பார்ட்டண்ட் பர்சன் சூஸ் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க தான். ரொம்ப எல்லா விஷயத்தையுமே ரொம்ப லேட்டாக எடுப்பாங்க. இவங்களுக்கு யார் ஒத்து வராதோ அவங்க மீது அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைந்து துரோகத்தை சந்தித்து அசிங்கத்தை சந்தித்து அழுது ஃபீல் பண்ணி தன் உடல் நலத்தை கெடுத்து கொள்பவர்கள் தான் மீனராசிக்காரங்க. ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நீங்கள் இதை கடைப்பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முதல் விஷயம், நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஞான உபதேசமாக இருக்கிறீங்க. குருவை நீங்கள் அதிபதியாக கொண்டவர்கள். அடுத்தவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தனித்திறமையை வெளிக்கொண்டு வாங்க, உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வாங்க. சாதிக்க பிறந்தவர்கள். எவ்வளவு ஒரு லெவல் ஒரு பொசிஷன் என்னால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. 2வது விஷயம், ஒருத்தவங்க கட்டிட வேலையை சிறப்பாக செய்யலாம், இன்னொருத்தவங்க கம்ப்யூட்டர் துறையில் சிறப்பானவங்களாக இருக்கலாம், ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இறை வழிபாடில் நல்ல ஒரு சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த மீன ராசி எந்த வழியில் சென்றாலும் சிறப்பானவர்கள், அதே சமயத்தில் சாதிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம். 3வது விஷயம், உங்களுடைய மனதை யாராலும் சமாதானப்படுத்த முடியவே முடியாது. நீங்கள் ஒரு 10 பேரை தேடாதீங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மன நிம்மதியாக இருக்கணும், நான் இவங்கக்கிட்ட 1 மணி நேரம் பேசினா நான் நிம்மதியாக இருப்பேன், இவங்கக்கிட்ட 1 மணி நேரம் பேசினா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வெளியில் தேடவே தேடாதீங்க. உங்களுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா நீங்கள் தான் அந்த நிம்மதியை தேடிக்க முடியும். அடுத்தவங்கக்கிட்ட தேடிக்காதீங்க. நீங்கள் மட்டும்தான் எல்லா முடிவையுமே எடுக்க வேண்டும். இதை கவனமாக கருத்தில் கொண்டு நீங்கள் நினச்சிங்க ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் வெற்றி பெற முடியும். மேலும் நீங்கள் சீரும் சிறப்புடனும் செல்வ செழிப்புடனும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.